ஒரு மனுஷன் அறிவாளியாக இருந்தால் தான் மட்டும் வாழ்ந்தால் அவனுக்கு பேர் அறிவாளி கிடையாது. தான் வாழறதுக்கு எதெல்லாம் ஆதாரமோ அது எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கிறவனுக்கு பேர் தான் அறிவாளி. மழையை பெய்ய வைக்கணும். காடுகள் பெய்ய வைக்க முடியாத மழையை, உற்பத்தி செய்ய முடியாத மேகக்கூட்டங்களை வயல்வெளிகள் தான் உற்பத்தி செஞ்சுது. அதை அவனுக்கு சொல்லி கொடுத்தவன் ஒருத்தன் தமிழ் பாட்டன். நீர் இன்றி அமையாது உலகு, தண்ணியை வச்சாதாண்ட பூமி உயிரோடு இருக்குன்னு எழுதணும். அப்போ அந்த தண்ணீர் அந்த நெல் உணவுக்காக பயிரிடப்பட்டது. இப்போ நம்ம கான்செப்ட், அப்போ கான்செப்ட் என்ன? மழை பொழிவதற்காக நெல் பயிரிடப்பட்டது. மழை பொழிவதால் மலைமுகடுகள் வரைக்கும் மேகக்கூட்டங்கள் போய் மழை பெஞ்சுது. அதுக்காக நெல் பயிரிட்டோம். பரப்புகளை சுத்தமாக உடைச்சிட்டோம். வெப்பசலன மழை அங்கங்கே இருக்கிற ஈரத்தில் ஆவியாக போனால் கொஞ்சமாக பெய்யுது. ஏன்னா மேகக்கூட்டங்கள் நிறையா உருவாகலை. மழை நீர் பூமி